அவங்க வந்து பலார் பலார்னு மீனாவை அடிச்சிட்டாங்க. அடித்து சொல்கிறாருல்ல நீ கரெக்டாக நடி அப்படின்னு சொன்னோன்னே மீனா சுத்தமாக அழுக ஆரம்பிச்சிச்சு. நடிக்க மாட்டேன் நடிகரோடையும் மீனா நடிச்சிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? மீனாவோட ட்ராவல் இருக்குது பார்த்தீங்களா, சினிமா ட்ராவல். அது வந்து சின்ன வயசுலேருந்து அப்படியே படிப்படியாக வளர்ந்து வந்த ஒரு பொண்ணு. எனக்கு மீனாவை தனிப்பட்ட முறையிலேயே தெரியும், பழக்கம். அதாவது வந்து நல்ல நண்பர்களாக இருந்திருக்கோம் நாங்கள். எப்படி அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது வந்து என்னுடைய தகப்பனார் எம் பாஸ்கர் அவர் இயக்குன தீர்ப்புகள் திருத்தப்படலாம், தண்டிக்கப்பட்ட நியாயங்கள், பௌர்ணமி அலைகள், பன்னீர் நதிகள், அடுத்து 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 வர படங்கள். இந்த 4 படமே, இந்த 4 படத்துலையுமே எங்கள் பேனரில், ஆஸ்கார் மூவிஸ் பேனரில் மீனா நடிச்சிருக்காங்க குழந்தை நட்சத்திரமாக. அப்போ நான் தீர்ப்புகள் திருத்தப்படலாம், தண்டிக்கப்பட்ட நியாயங்கள் ஷூட்டிங் எல்லாம் நடக்கும்போது அப்பப்போ வந்து நான் ஷூட்டிங் பார்க்க போவேன். அப்போ நானும் ஒரு ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். மீனா வந்து என்னோட ஒரு 4-5 வயசு இளமையாக இருப்பாங்க. அப்போ வந்து மீனா அந்த செட்டில் பண்ணுற சேட்டைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப துருன்னு இருக்கும். அதாவது வந்து தீர்ப்புகள் திருத்தப்படலாம் படத்தில் மீனா ஒரு இடத்துல வந்து நடிக்கணும். அதாவது வந்து எந்திரிமான்னு அம்பிகாவை வந்து எழுப்பணும். அம்பிகா வந்து தூக்க மாத்திரை சாப்பிட்டு படுத்திருப்பாங்க. அப்படி எழுப்பும்போது மீனா வந்து கொஞ்சம் நடிக்க சின்ன பொண்ணு தானே அப்படின்னு அழுது நடிக்கும்போது கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ஒரு டேரக்டராக எங்கள் அப்பாவுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக தேவைப்படுச்சு. மீனாட்ட சொல்கிறாங்க, கொஞ்சம் இப்படி நடிக்கணுமா, கொஞ்சம் அப்படி நடிக்கணுமான்னு சொல்லி கொடுக்கும்போது அவங்க 1-2 டேக் எடுக்கிறாங்க மீனா. அப்போ மீனாவோட அம்மா, அவங்க பேர் ராஜமல்லிகா, அவங்க வந்து பலார்னு மீனாவை அடிச்சிட்டாங்க. அடித்து சொல்கிறாருல்ல நீ கரெக்டாக நடி அப்படின்னு சொன்னோன்னே மீனா சுத்தமாக அழுக ஆரம்பிச்சிச்சு. நடிக்க மாட்டேன்ட்டுச்சு. அப்புறம் எங்கள் அப்பா வந்து அவங்க அம்மாவை கூப்பிட்டு, ஏம்மா இப்படியா பண்ணுவீங்க, நான் தான் சொல்லி எடுத்துகிட்டு இருக்கேன்ல, நீங்கள் வந்து பட்டுன்னு பிள்ளையை அடிக்கலாமா, ஒரு குழந்தைமா, அது ஒரு 7 வயசு குழந்தைய போய் இப்படி அடிக்கிறீங்க, என்ன இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் முதல்ல வெளியில் போங்க செட் அவுட்டுன்னு மீனாவோட அம்மா வந்து வெளியில் அனுப்பிச்சிட்டார். இல்லை சார் நான் சொல்கிறேன், நீங்கள் போங்கம்மா வெளியில், எதுக்குமா இப்படி வந்து அடிச்சிங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க போங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் ஷூட்டிங்கை நிறுத்திட்டு அசிஸ்டன்ட் டேரக்டரை கூப்பிட்டு சாக்லேட்ஸு, அந்த காலத்தில் 5 ஸ்டார் சாக்லேட்ஸ்லாம் வரும்ல, அந்த மாதிரி ஒரு 10 சாக்லேட்டை வாங்கிட்டு வர சொல்லி மீனாக்கு வந்து அந்த சாக்லேட்லாம் கொடுத்து பக்கத்தில் உட்காந்து கன்வின்ஸ் பண்ணி, அப்பா மட்டும் இல்லை, அப்பா, சிவகுமார், அம்பிகா எல்லாருமே மீனாவை சுற்றி உட்காந்து சாப்பிடுமா, நீ ஒன்று அழுகக்கூடாது, நான் ஒன்றும் இல்லை, டேரக்டர் சார் சொல்கிற மாதிரி நிச்சயமாக கண்ணில் திசரின்னு ஒன்று போடுவாங்கம்மா, போட்டோன்னு நீ அழுகிற மாதிரி நடிமா, உனக்கு தான் தெரியுமேம்மா அப்படின்னோடனே, இல்லை நான் நடிக்கிறேன், எங்கள் அம்மா தான் வந்து அடிச்சிட்டாங்க, சரி இனிமேல் அம்மா வரமாட்டாங்கம்மா, நீ நடிமான்னோன்னு பிரமாதமாக இருக்கும். அது ஒரு ஊரில் ஊமை ராஜா, அவன் ராணி முள்ளின் ராஜா அப்படின்னு வந்து மீனாக்கு வந்து சோறு ஊட்டுற மாதிரி ஒரு பாட்டு சிவகுமார் சார் நடிச்சிருப்பார். அந்த பாட்டில் தீர்ப்புகள் திருத்தப்படலாம் வந்து யூடியூப்லாம் அவைலபிளாக இருக்குது, போய் பாருங்கள். பிரமாதமாக நடிச்சிருப்பாங்க. அதாவது ஒரு குழந்தை நட்சத்திரமாக இருக்கும்போது ஒரு 7-8 வயசுலேயே அவ்வளோ பிரமாதம் நடிச்சிருப்பாங்க.